இருக்கவே சூடாதான் இருக்கு. டேய் குட்டி, டேய் குட்டி, குட்டி சொல்லுங்க லூஸ். டேய் குட்டி சீக்கிரம் வாடா. வந்துட்டு லூஸ். என்னடா லூஸ்ன்னு கூப்பிடுற? இல்ல நீங்க என்ன ஷார்ட்டா குட்டி குட்டி கூப்பிட்டீங்களா, அதனால நானும் உங்க ஷார்ட்டா லூஸ் லூஸ். இதுல உட்காரு. இங்க நான் தான் ஷார்ட்டா கூப்பிடு. என்ன நான் ஒரு தலை, நான் ஒரு சீனியர். என்ன எப்படி கூப்பிடணும்? உள்ளா கூப்பிடு, அண்ணே கூப்பிடு. இல்லையா என் பேர் லூசிபரா, லூசிபரனே கூப்பிடு. இல்ல குட்டி சாத்தா, நீ குட்டி சாத்தா, நான் சாத்தா, சாத்தா ஜி கூப்பிடு. ஓகேயா? நான் கூப்பிடு, நீ கூப்பிடாது. சரியா? ஓகே. சரி, நம்ம கூப்பிட்டு எதுக்கு தெரியுமா? சொல்லுதல. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு வேலையா மேல வர போறோம். இங்க இருக்கல. இன்னைக்கு தான் ஒரு நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வேலை உண்டு. நம்ம வீக் டேஸ்ல லீவ் தர ஒரு நாள். நம்ம இன்னைக்கு வீக் டேஸ் எல்லாம் போயிருக்கோம். அங்க எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா வீக்கெண்ட்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. சண்டே அங்க எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இப்போ நம்ம அங்க போறோம். எங்க போறோம்? வேலைங்க நம்ம சர்ச்சுக்கு தான். சர்ச்சுக்கா? ஆமா. சரி சரி போலாமா? வா போலாம். ஓய் பிடிச்ச. ஓய் அம்மை. குளிரா இருக்கு. நமக்கு அதாங்க தேவை. நம்ம இருந்து ரொம்ப சூடு இல்ல. ஆமா ஆமா. சரி வந்து இப்ப எப்படி நம்ம சர்ச்சுக்கு வழி கேட்டு தரமான லோக்க லைட் சரக்கு குடிச்சு பாதியே ஏற மாட்டேங்குது. அதுவும் அந்த மெச்சில் ஒரு அங்க ஒயிட் ஷாப் இருக்கு. தர லோக்க லைட் இது வேற நிக்க மாட்டேங்குது. இந்த பேரு நம்மால கொத்தடி போறதுக்கு இருக்கான் பாத்தியா? இவன்ட்ட போய் கேட்போம். ஊரி இந்த சொக்கவோட பாரு என்ன பேரு கொச்சி சார் சார் எனக்கு சின்ன ஒரு அட்ரஸ் தேவையா இருக்கு. இந்த ஐபிசி கொஞ்சம் பரச்சறேன். சக்கரமா சக்கு நானே இந்த ஐபிசி கொஞ்சம் பரச்சறேன். இப்படி தான் போணும். அண்ணே நீ விசுவாசியா? இல்லனே அண்ணே அந்த சர்ச் வர போறோம். வழி சொல்லுவீங்களா? அப்ப எனக்கு நீ ஒயின் வாங்கி தருவியா? நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அந்த வழி மட்டும் சொன்னீங்கன்னா வாங்கி தருவேன். பெக்கு வாங்கி தருவியா? வாங்கி தரேன். சைடிஷ் வாங்கி தருவியா? ஐயா வாங்கி தருவேன். ஏமாத்துறேன்னா? ஏமாத்த மாட்டேன். நம்மள ஒரு கம்பெனி வழி சொன்னீங்கன்னா பெக்கு வாங்கி தருவேன். தரமான ஐட்டம் வாங்கி தருவேன். வாங்கி தரேன். வழி சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குடிச்சு நான் இல்ல. ஏய் பிச்சை எடுத்து வாங்குறியா? லைட்டா இருந்துச்சு. திருட்டு பையன். போ உனக்கு நான் வலிச்சுக்கிறேன். கால பிடிச்சு கேக்குறேன். உங்களுக்கு வேற டேய் கால பிடிடா. ஓ எங்க போணும்? ஐபிசி கொச்சின் போற சர்ச். ஐபிசி சொல்லுங்க. அப்படியா? அண்ணே சரி. ஏன் பெக்கு வாங்கி தருவேல்ல? நான் வாங்கி தரேன். நீங்க சொல்லுங்க. சைடிஷ் இப்படி நேரா போய் இப்படி பீச்சாங்காய் பக்கமா திரும்பி அப்படியே நேரா போய் எனக்கு பெக்கு வாங்கி தருவேல்ல? வாங்கி தரேன்மா. வாங்கி தரேன். ஏமாத்த மாட்டேன்ல? ஏமாத்த மாட்டேன். பாரு நான் குடிச்ச ஒரு பெக்குக்கு ஏத்த மாதிரி உனக்கு அட்ரஸ் சொல்லி தரேன். எனக்கு பெரிய குப்பியா வாங்கி தரேன். வாங்கி தரேன். வாங்கி தரேன். இப்படி நேரா போய் அப்படி பீச்சாங்காய் பக்கமா திரும்பி அப்படி நேரா போய் அப்படி வலத்தாக்குல திரும்பி எனக்கு சைடிஷ் வாங்கி தருவேல்ல? சொல்லு. இதெல்லாம் நானும் சொல்றேன். ஆனா வாங்கி தரலனா சொல்லுங்கடா. அப்படி வலத்தாக்குல திரும்பி அப்படி ஒரு யூட்டர்ன் போட்டேன்னா வலத்தாக்குல திரும்பி ஒரு யூட்டர்ன் போட்டா அங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்கும். என்னமோ நீ என்ன சர்ச் கேட்ட? ஐபிசி சர்ச். ஐபிசி அவங்க பாஸ்டர் சர்ச் நேமே மாத்திட்டாரியா? இது எப்ப நடந்தது? ஆமா அதுக்கு முன்னாடி வந்து என்னமோ போட்டுருக்கான். பெத்தா ஆமா பெதஸ்தா. ஓ அப்படியா? ஐபிசி பிரேயர் ஹவுஸ். சரி வழி சொல்லு. அதான் சர்ச். சரி ஓகே. ஆனா ஒண்ணு இதெல்லாம் காதுல தான் சொல்லணும். சரி சொல்லுங்க. அங்க ஒரு பாஸ்டர் இருப்பாரு பெரிய. அப்படியா? வயசானவரு. ஆனா பாக்கிறதுக்கு வயசானவர். ஆனா இப்போ தாடி எல்லாம் எடுத்து வீசாம எடுத்துட்டு பெரிய 14 வயசு பையன் மாதிரி
18 வயசு மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அவரு கிட்ட போய் மாட்டிடாத, மாட்டினேன்னு குழந்தை மாதிரி தான் இருப்பது. செத்துட்டு பலக பலக பால் பிடிச்சோம். சரிண்ணே, நாங்க வரோண்ணே. இருடி, அந்த பாஸ்டர் எப்ப பாரு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னே சொல்லிட்டு இருப்பாரு. நீ வேற கருப்பு கருப்பு போட்டிருக்கிய, ஒண்ணு வந்து பிசாசு நினைச்சிருவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே நேரா வந்து அப்படியே வடத்தாக்குல திரும்ப அங்க வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அந்த ஒயின் ஷாப் பேர் கூட மெட்டில் ஒயின் ஷாப். மெட்டில் ஒயின் ஷாப். அங்க போகாது. அந்த ஒயின் ஷாப்ல ஒரு பொம்பளை இருப்பா, தர லோக்கல் ரேட் வச்சிருப்பா. ஓகே. அதாவது அங்க ஒயின் ஷாப் வச்சு அதுல வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ஓபன் பண்ணாங்க. சரி, ஓகே. நீங்க மீன் பொரிக்கிறதுக்கு கூட கறிவேப்பிலை போடுவீங்களா, வேப்பிலை போடுவீங்களா? ஏதாவது ஒண்ணு போடுவோம், நீங்க சொல்லுங்க. அந்த பொம்பளை ஒரு நாள் அந்த பொம்பளைட்ட போய் மீன் ஒருவல் கேட்டா கறிவேப்பிலைக்கு பதில் வேப்பங்குலைய போட்டு மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த கடையில உள்ள ஐயோ அந்த லோக்கலான சரக்கு குடிச்சு குடிச்சு ஒரு கிட்டி பெயிலியர் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு சரி சொல்லுங்க. அந்த அளவுக்கு லோக்கல் எக்ஸ்பைரி டேட் ஆனதுல அந்த பொம்பளை வச்சு விக்குது. அந்த பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், என் கூட ஸ்டேஷன் வரணும்னு. அப்புறம் நாங்க போட்டுமா? இது சரக்கு வாங்கி தர கடை சொல்லி தரல. டைம் ஆச்சு சொல்லுடா. அதுக்கப்புறம் இப்ப முடிச்சுட்டேன். இப்ப முடிச்சுட்டேன். சரக்கு வேணுமா? இந்த முடிச்சுட்டேன். டைம் பிச்சை போடுங்க. டைம் பிச்சை போடுங்க. போ போ. அங்க 10 மணிக்கு தான் கூட்டம். மணி இப்போ அப்புறம் 9 ஆயிடுச்சு. 12 மணிக்கு வர முடிப்பாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் 2:08 இப்போ தான் இருக்கு. அங்க 8:02 எதை கணக்கு தெரியுது? சூரி 2:08 நல்ல ஒரு 2:08 எதை கணக்கு 8:02 தெரியுது. இது ஒரு பெரிய குச்சி 2ல இருக்கு, சின்ன குச்சி 8ல இருக்கு. அப்ப 2:08 தானே. போட்டுமா? அந்த சரக்கு வைக்க வாங்க சொல்றேன். அந்த மெட்டீரியல் கடையை தாண்டி ஒரு 3 கடை தாண்டி போனேன்னா அங்க வந்து கிங்ஸ் ஒயின் ஷாப்னு ஒரு பார் இருக்கும் பாரு. ஆமா. அப்படி உள்ள போனாலே ஏசி காத்து குளு 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 இருக்கும். அங்க பொம்பளை இருப்பாங்களா? பேரோட போயிடுவாங்க. அதுதான் கதையே. அங்க வந்து ஒரு பையன் இருப்பான் பாரு, அடி டிப்டாப்பா காலெல்லாம் தூக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு இருப்பான். அவன் பேரு கூட என்னமோ பெஸ்ட் பெஸ்ட். இங்க யாருக்காச்சும் தெரியுமா? அப்படின்னா இவங்கள போறாங்க. வெசிலி 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 அப்படி டிப்டாப்பா இருக்கான். அவன் தான் ஓடுறான். இல்லைன்னா உள்ள போக மாட்டாங்க. ஏய் பொம்பளை பொறுக்கி. சரி சொல்லுங்க. அவன் எனக்கு எப்போ வந்து இருப்பானான்னு தெரியாது. அவங்க சென்னைக்கு போவான், அங்க மதுரைக்கு போவான், திருச்சிக்கு போவான். அதனால அவனை வந்து நம்ப முடியாது. அவனுக்கு எதுவும் அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் கூட என்னமோ பெண்ணு பெண்ணு வரும். பெண்ணியா? நம்ம பார்த்தா நம்ம ஆளு. ஒரே கட்சி கட்சியா. சரி அப்ப கிளம்புடா. அவன் கிட்ட போய் கேளு சரியா? அப்படி அந்த கடையில வந்து அப்படி கிங் ஃபிஷர் ஒரு ஒயின் இருக்கும் பாரு. அப்படி குடிச்சாலே அப்படி கிங் ஒயின் ஷாப்ல கிங் ஃபிஷர் அதுதானே? அப்படி சூப்பரா நீங்க அங்க உட்காருங்க. சைடு டிஷ் அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா. அதுக்கு நேரடி எதிர்த்தாப்புல வந்து ஒரு சூசு ஹோட்டல் இருக்கும் பாரு. அந்த லேடி வந்து கேரளா லேடி. அப்படி அந்த மீன் பொரியல் வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ண வச்சு அப்படி வாசனை மூக்கலா இருக்கும். அது வயசு ஒண்ணு கிடையாது பாத. போனே ஏண்டா அண்ணே எனக்கு சரக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து சைடு டிஷ் வாங்கிட்டு வந்து. ஏன்னா எப்படி இருக்க பாரு, குடிச்சு இவ்வளவுதான் இருக்கு. பாப்போட எப்படி இருக்கு? ஐயோ அடே பாய் பாய் வாங்கிட்டு வரல பாய். எனக்கு போட்டு போச்சே. போனதுக்கு சரக்கு சரி வா நம்ம அடுத்து நம்ம சர்ச்சுக்கு போவோம். நடப்போம் வா. அண்ணே சொல்லுடா. அதான் வந்துட்டோம்ல. உள்ள வாசலுக்கு போவோம் வா. கால வைக்காத. உள்ள எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போனா நமக்கு டேஞ்சர். வெயிட் பண்ணு. அப்ப இவங்க எப்படி நம்ம கிடைக்கிறது?
சரி வெயிட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரேயர் முடிக்கட்டும். அதுக்கப்புறமா அவங்க எங்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி சரி கடைசியாக ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அண்ணே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆமாடா. இப்போ நமக்கு ஒரே ஒரு வழி. என்னடா? பாஸ்டர் அங்க போ. இல்லடா நான் சொல்றது கேளு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசியை பார்க்க போறோம்டா. விசுவாசி அப்படி அத பொறுத்து நம்ம பாஸ்டர் அப்படி நம்மளால சொல்ல முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசியை பார்க்க போவோம். வாடா. சரி நான் போறேன். சரிடா சரி வா போ. ஏ மச்சான் ஏண்டா எங்கடா இருக்க? சர்ச்சை முடிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குடா வந்துரு. ஏய் இன்னும் வர முடியாதா? ஏன்டா? நான் திருவிழா எடுத்துருக்கேன்டா. திருவிருந்த எடுத்திருக்கியா? டேய் போன வாரம் திருவிருந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-4 சரக்கா ஊத்துன இல்ல அப்ப எதுவும் தெரியல உனக்கு? ஏய் அது என்னடா? டேய் ஓவர் பரிசுத்தமான ஜீவிக்க கூடாது சரியா? இங்க பாரு என்னைய பாரு நான் இன்னைக்கு நல்ல சரக்கு ஏத்துறேன். அதனால இன்னும் நம்ம பசங்க எல்லாம் வெயிட்டிங். அதனால நீ கொஞ்சம் வந்துரு சரியா? சரி வா. அதுவும் இல்லாம உங்க பாஸ்டர் வந்து சர்ச்சில் திருவிருந்துக்கு என்னமோ உனக்கு கொடுப்பாரு. ரசமா? திராட்சை ரசம். அது திராட்சை ரசம் கிடையாது. அவரு நல்ல பாட்டில போய் தரவான ஒயின் வாங்கிட்டு வராரு உனக்கு தெரியுமா? அதனால இதெல்லாம் பாவம் கிடையாது சரியா? இதெல்லாம் நீ ஓடி வந்து என்ன சாயந்தரம். சரி வெய் நான் வரேன். இந்த ஒரு தடவை இந்த மதியம் நான் குடிக்க போக்க விடுதேன் என்னை பாதுகாத்து வருவோமே. ஆமென். அண்ணே சொல்லுடா. அவன் நம்ம பையன்டா. நம்ம பையன் வேற எங்க போவான்? எப்படி அவன் காலைல சர்ச்சுக்கு வந்துட்டு மறந்துட்டு அதான்டா நம்ம பையன். இவன் சும்மா விடறானே. தண்ணி அடிக்க போறான்டா. அவன் தண்ணி அடிக்க போறான்டா. வாடா நம்ம பையன்டா. ஆமா. அப்பா தான் இருக்கலாமா? எங்கடா போற நீ இப்ப? நீ ராத்திரி சர்ச்சு உண்டுடா. அது நம்ம கார்க்கு போயாச்சுல. நீ காலையிலே போன ராத்திரியே போனடா. அது கார்க்கு இருக்க மாட்டாங்க அடுத்து போனா. நீ ராத்திரி தான் சர்ச்சு நல்லா இருக்கும். சும்மா நம்ம அன்சிலிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும். இல்லப்பா சர்ச்சு வந்துட்டு போப்பா வேலைக்கு எடுத்தாலும். சும்மா நம்ம அன்சிலிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க. சரிப்பா. பைப் படிச்சியாப்பா? அது கார்க்கு படிச்சிருக்கேன் வேண்டாம். அண்ணே பாத்தீங்களா காலைல சர்ச்சு விட்டு மத்தியானத்தோட வேலைக்கு போறாங்க. இவ்வளவு பெரிய விசுவாசியங்க வர்றாங்க. அதாவது தம்பி நீ இன்னும் வளரணும். அவன் காலையில இன்னைக்கு சர்வீஸ் பண்ணான் கரெக்டா? மத்தியானத்து மேல எங்க போறான்? வேலைக்கு போறான். வேலைக்கு போறான் கரெக்டா? ஆமா. இது ஒரு பிளான். அதாவது அடுத்த வாரத்துல இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வேலைக்கு போறேன். அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் சண்டே ஃபுல் டே சர்வீஸ் கட் பண்ணிட்டு வேலைக்கு போவான். அவ்வளவுதான்டா. அவன் நம்ம பையன்டா. அப்படியா? ஆமாடா. இதெல்லாம் நீ கூட இருந்து அவனை வளர்த்து விட்டுறேன். சரி நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் புதுசா ஃபார்ம் பண்ணது அது என்னாச்சு? லிஸ்ட் இருக்குல்ல அப்படி பார்க்கலாம் எல்லாரையும். சரி வா நம்ம அது பாப்போம் ஃபர்ஸ்ட் வா போலாம். போலாம். சரி சரி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம். ச்சே ஒவ்வொரு சண்டே சர்வீஸுக்கும் எவ்வளவு உயிரை கொடுத்து வளைக்க வேண்டியிருக்கு. சண்டே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடிக்கிறது வரைக்கும் ஒரே வேலை. ச்சே நான் அவங்க எல்லாத்தையும் நின்று பொறுப்பா பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நான் எங்க சர்ச்சை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனா எங்க பாஸ்டர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னோட விசுவாசிங்க அதை விட மிச்சம். கண்டிப்பா எங்க பாஸ்டருக்கு புத்தி வர்றதுக்கு வேண்டி கண்டிப்பா ஒரு வாரம் பாஸ்டிங் பிரேயர் பண்ணியே ஆகணும். சரி வாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆமென் இயேசுவே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா இயேசுப்பா எங்க பாஸ்டருக்கு புத்தி வரணும் ஆண்டவரே. நான் சொல்றத மட்டும் எங்க பாஸ்டர் கேட்கணும் இயேசுப்பா இயேசுப்பா நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா எங்க சர்ச்சில் நான் மட்டும் ஆண்டவரே பரிசுத்தமான ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா கண்ணீரின் ஜெபத்தை கேட்பவரே. ஆமென் இயேசுப்பா
நான் சொல்லுகிறபடி கேட்கணும் ஆண்டவரே. ஆமென். பக்தர் இப்படியாக பாடுகிறார். பாரு மாமா பாரு, பாருல தண்ணிய கலக்குறாரு. மோசே மாமா பாரு, மோசம் போக்குறாரு. ஆமென். ஹalleluya. இயேசுப்பா என் ஜெபத்தை கேட்டதற்கு ஆமென். இயேசுப்பா நீ தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். அண்ணே, பாருங்க எவ்வளவு விசுவாசியா இருக்காங்க பாருங்க. டேய் தம்பி, உனக்கு இன்னுமா புரியல? அவங்க அங்க ப்ரேயர் பண்ணல, இங்கதான் ப்ரேயர் பண்ணிப்பாங்க. நம்மதான் அவங்க ப்ரேயர் பண்ணே நம்ம கிட்டதான். நம்மால அவங்க எனக்கு அவங்க நேரமே தெரியும். இருக்கிற இவ்வளவு போயிட்டப்பா. ஆமா, அந்த ப்ரேயர்ல அவ்வளவுதான். நம்ம ஆளை பத்தி நமக்கு தெரியாதா? சரிண்ணே. சரிவா, அடுத்ததுல போவோம். ஒருத்தி வெள்ளை சொல்லையுமே போட்டுட்டு வந்தா இல்ல, அவளை பார்க்க போவோம் வா. சரிண்ணே. போகும்போது புரிஞ்சு போகும்போது சொல்லு சரியா சொல்லு போகும்போது சொல்லு. என்னம்மா ஒரு குடம் தண்ணியா? இவ்வளவு நேரம் சர்ச்சில் நின்று எவ்வளவு அந்நிய பாஷையில பேசிட்டு வந்திருக்கேன். இன்னும் உனக்கு நீங்க நிற்காமா? என்ன வேலை முடியாது போமா. ஏன் உன் வீட்டுக்காரர் மட்டும் தான் அடிப்பாரு? என் வீட்டுக்காரர் என்ன கொஞ்சம் வரும் போவாங்க வந்துருங்க. ஆமா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வெள்ளையை சொல்ல இந்த பைபிள் சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு அண்ணே, பாத்தியாண்ணே? என்னடா பாருங்க ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் சர்ச்சில் வந்து அல்லேலூயா அல்லேலூயா விழிப்போம். இங்க வந்து தண்ணி அடி. அது மட்டுமாடா? அது மட்டுமாடா? சர்ச்சில் இருந்து துள்ளுவாடா. அவதான் இவ. எனக்கு தெரியல, இவளும் நம்ம ஆளு. தெரியுமா போச்சு? அவ்வளவுதான்டா இவ. ஆமா ஆமாடா, இவ நம்ம ஆளு. ஹலோ? அந்த சிவானா வந்து வட்டி காசு வந்தால அப்படி வாங்கிட்டியா? அந்த வட்டி காசு வாங்கிடுமா நம்ம? சரியாடா? ஏய் பாஸ்டர் வாடா பாஸ்டர். அம்மா நீ தானே 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வட்டியில காசு வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டு போன நீ தானே? ஏமாத்தலம்மா, நான் வாங்கி வட்டி காசு வட்டி காசு இருங்க. உங்களுக்கு 2 மாசம் கட்டணும் ஒரு வட்டி காசு. எல்லாத்தையும் பர்மிஷன் எல்லாம் என்ன அக்செப்ட் முடியாது. வட்டி காசு பாருங்கம்மா, நீங்களும் நான் போல சர்ச்சுக்கு தான் வரீங்க. நானும் அந்த அதுக்கு இப்ப என்ன சர்ச்செல்லாம் முடிஞ்சாச்சு. சர்ச்சில் வெளியில கும்பிடுறோம். இந்த வட்டி காசுலாம் கேட்கலாமா? வட்டி காசுமா? சரி இருங்க, பொறுங்க எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்கட்டு. வட்டி காசு வாங்கும்போது அழகா இருந்துச்சுல்ல? காசுமா கத்தாதீங்கம்மா. சரி 2 மாசம் டைம் தான். 2 மாசம் சரியா? முடியாது. 2 மாசம். இப்ப பாருங்க, 2027 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி உங்க காசை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? மறக்காம செட்டில் பண்ணிரு, இல்லனா போட்டு தள்ளிடுவேன். சரிங்கம்மா சரிம்மா. பாத்தியாடா, பாஸ்டர்ங்க வட்டிக்கு கொடுக்காதீங்க வட்டிக்கு வாங்காதீங்கன்னு பிரசன்னம் பண்ணியாரு. இவங்க வட்டிக்கு தான் வாங்கி நினைக்காங்க. இதுதான்டா நம்ம ஆளுங்க. சரிண்ணே. சரி ஓகே, நான் வந்துட்டு இந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணது எங்கடா? அண்ணே, அந்த லிஸ்ட் தானே இவங்க. அட கூப்பிட்டு, இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த லிஸ்டா. அப்படியா அண்ணே? நீ இன்னும் ரெடியாக வேண்டியது இருக்குடா. சரிடா சரிடா. சரிண்ணே, கடைசியா இந்த உலகத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த கூட்டத்துக்கு நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, உங்கள் பாதாளத்திலிருந்து லூசிபரின் அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்க பாஸ்டர் உபதேசம் பண்றது மாதிரி நீங்க ஆண்டவருக்கு உண்மையை ஆராதனை பண்ணி நேரான வழியில போனீங்கன்னா எதுக்குமே வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கும் வேலை இருக்கும். இதுவே நீங்களே நாங்க செய்ய வேண்டிய வேலையில நினைச்சுன்னா எங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? நான் வேற ஒன்றை நம்பி என்னோட பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய நெட்வொர்க்கே கூட்டி வச்சிருக்கேன். அந்த நெட்வொர்க்குக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும். இந்த மாதிரி தண்டமா நான் கூட்டி நடக்க வேண்டியது இருக்கு. அதையெல்லாம் வேலைப்படணும்னா நீங்க எல்லாம் கரெக்டான வழியில நடங்க. இப்படிக்கு பாதாளத்திலிருந்து உங்கள் லூசிபர் மற்றும் உங்கள் குட்டி. ஐயோ